சென்னை முகப்பேரில் உள்ள கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி சார்பாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனை நன்மைகளை நீங்கள் சுதந்தரித்து பெருகுவீர்கள் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அருமையானவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 முதல் 10 மணி வரைக்கும், மாலை 6:30 முதல் 8 மணி வரைக்கும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி முகப்பேரிலே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் அதிலே கலந்து கொள்ள வாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை 1000 மடங்கு பெற்றுக்கொள்வீர்கள். அந்த ஞாயிறு செய்திகளிலே 200 ரகசியங்களை தேவனுடைய சரீரமாகிய சபைக்கு கற்றுக் கொடுக்க ஆவியானவர் என்னை வழி நடத்தினதுபடியே 21 சத்தியங்களை, 21 இறை ரகசியங்களை நாம் பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறோம். அவைகளை பாருங்கள். இன்றைக்கு 22வது இறை ரகசியம், 22nd சீக்ரெட், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் இஸ் த சீக்ரெட்ஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் ரகசியங்கள். மிக முக்கியமான சத்தியம். சில வேளைகளிலே பவுலை போல நான் பேசுகிறதை சில நேரங்களில் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி பேசுவது அநேகருக்கு அவசியமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, எந்த ஒரு தலைப்பின் கீழ் நான் பேசும் பொழுதும் எப்படியும் உங்களுக்கு அநேக புதிய வெளிப்பாடுகள் இருக்கும். விசுவாசத்தை பற்றி எனக்கு தெரியாதா அப்படி என்று நீங்கள் நினைக்காதபடி விசுவாசத்தில் உள்ள சில ரகசியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். பாருங்கள், விசுவாசம்தான் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய எய்டு, சோர்ஸ். ரைட்? தேவன் 2 சோர்ஸ் கொடுத்துருக்கிறாருங்க. வேதம் முழுவதையும் இந்த 2 தலைப்பின் கீழ் கொண்டு வந்துடலாம். முதலாவது, தேவனுடைய நிபந்தனையே இல்லாத அன்பு. 2வது, நம்மை நிரப்பி வைத்திருக்கிறாரே, அந்த நிகரற்ற தேவ ஆற்றலினால் நம்மை நிறைத்து வைத்திருக்கிறாரே, இந்த அறிவு. இந்த 2 அறிவு இருந்தால் நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையே செய்வீர்கள், அதைவிட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை எந்த வியாதியும் அணுகவில்லை. உங்களையும் எந்த வியாதியோ விக்கினமோ விபத்தோ விரக்தியோ அணுகவே முடியாது. இயேசு கிறிஸ்து எதுவுமே பற்றாக்குறையாக இல்லை, எல்லாமே எக்ஸஸாக இருந்தது, போதுமானதற்கும் அதிகமாக இருந்தது. நீங்கள் இந்த 2ஐயும் குறித்த அறிவிலே வளருவதற்கு ஃபோக்கஸ்டாக இருங்க. இப்பொழுது உங்கள் ஃபேக்ட்ரியில் வருஷத்துக்கு 10 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறீங்களா? நீங்கள் 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுவீங்க. ரைட்? உங்கள் சபைக்கு வருஷத்துக்கு 100 பேர் தான் சேர்றாங்களா? உங்கள் சபைக்கு வருஷந்தோறும் 1000 குடும்பங்கள் வந்து சேரும். இந்த 2ஐயும் அறிஞ்சால் போதும். நீங்கள் இப்பொழுது 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்களா? இந்த 2ஐயும் நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுங்கள். 1 லட்சம் அல்ல, மாதம் 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற அளவுக்கு தேவனுடைய நன்மையும் கிருபையும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். தட் இஸ் தி பிளான் ஆஃப் த லார்ட். God has no plan B. He has only one plan, plan A. That is what? அது என்ன? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினால் அத்தனை பேரையும் நிரப்ப வேண்டும். அது என்ன ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்? பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஐயா, இதற்கு தேவையானது விசுவாசம். இந்த விசுவாசமும் உங்களுக்குள்ள இருக்குது. எவ்வளவு விசுவாசம் போதும்? மஸ்டர்ட் சீட் சைஸ் போதுப்பா. இது கடுகளவு விசுவாசம். உங்களுக்கு ஒன்று நான் சொல்லட்டுமா? இந்தியாவில் உள்ள கடுகை விட இஸ்ரவேல் உள்ள தேசத்தில் உள்ள கடுகு 10ல் 25ல் ஒரு சைஸ், ஒரு மடங்கு தான் இருக்குது. இந்தியாவில் உள்ள கடுகே சிறுசுங்கிறோம். ஒரு கடுகு, ஒரு இந்தியா கடுகு இஸ்ரவேல் தேசத்தில் 25 கடுகு சேர்ந்தாதான் ஒரு கடுகு அளவு வரும். அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொல்லுகிறார். ஆனால் உங்களுக்கு அதைவிட பெரிய விசுவாசம் இருக்கு. பிரச்சனை என்ன தெரியுமா? அவிசுவாசம் ரொம்ப பெரியது. ரைட்? அவிசுவாசம் குறைந்து விசுவாசம் பெருகிவிட்டால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். இன்றைக்கு என்னத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்? விசுவாசத்திலே இருக்கிற ரகசியங்கள். முதலாவது பிரதானமாக பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம சில வசனங்களை வாசிக்க போகிறோம். நீங்கள் இப்பொழுது தேவனை விசுவாசிக்கிறதுனாலே இப்பொழுதே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ரோமர் 4வது அதிகாரம் 5வது வசனம்.
ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். கிளாசிக் எக்ஸாம்பிள் யாரு? ஆபிரகாம். அநேக காரியங்களிலே அவன் கீழ்ப்படியவில்லை, ஆனால் அவனை நீதிமானாக தேவன் எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இட்ஸ் ஜஸ்ட் பை ஃபெய்த். இந்த வசனம் பாருங்கள், ரோமர் 4:5 அவனுடைய விசுவாசமே, only his faith made him a righteousness. Hallelujah, hallelujah. உங்களுக்கு ஒரு நல்ல நம்ப முடியாத நல்ல செய்தி சொல்லட்டுமா? ஆபிரகாமை தேவன் கன்சிடர் பண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற 21வது நூற்றாண்டு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை தேவன் நீதியாக எண்ணவில்லை, நம்மை நீதிமானாகவே மாற்றிவிட்டார். எந்த அளவுக்கு நீதிமான்? எப்படி நம்முடைய தேவனுக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே இல்லையோ அதே போல நமக்கும் அநீதிக்கு சம்பந்தமே இல்லைங்க. விசுவாசத்தினாலே நாம் முற்றிலுமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய ஆவி மனுஷனிலே. ரைட்? ஹல்லேலூயா. விசுவாசமே, அந்த விசுவாசமே உங்களை ரட்சித்தது, அந்த விசுவாசமே உங்களை நீதிமான் ஆக்கிற்று. அந்த விசுவாசம் மட்டும்தாங்க, விசுவாசமே தேவனை பிரியப்படுத்துகிறதுங்க. அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இல்லைங்க, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வாசிக்கட்டுமா? அங்கே 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ரொம்ப முக்கியம். மே என்றால் என்ன பொருள்? ஒன்லி. இது மட்டும்தான் பிரயோஜனம், இது மட்டும் தான் உன்னை வாழ வைக்கும். எது மட்டும்? விசுவாசமே. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னா உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையும் போக்குவது விசுவாசம் மட்டும்தான். அருமையானவர்களே, சபை என்ன கற்றுக் கொடுக்குது? உன் முழங்கால் மட்டும்தான் உனக்கு வெற்றியை தரும். நான் ஒன்று சொல்லட்டுமா? எங்கேயோ ஒரு வாசகம் வாசித்தேன், முழங்காலில் தோற்றவன் முற்றும் தோற்றவன். இதை போல பச்சை போய் ஒன்றுமே கிடையாது. நான் அதை இப்படி சொல்லுகிறேன், முழங்காலில் ஜெயித்தவன் முற்றும் தோற்றவன்க. நல்லா ஜெபம் பண்ணிட்டப்பா, 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், மாதத்தில் 3 நாள் ஜெபம் பண்ணுறேன், வருஷத்தில் 40 நாள் ஜெபம் பண்ணுறேன், அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அப்படி உங்கள் பாஸ்டர் போதிக்கிறாரா, அவர் அதை பின்பற்றினார் பாரு, அவன் நல்லாவே இருக்க மாட்டார், சமாதானமாக இருக்க மாட்டார், வியாதியோடு இருப்பார், குழப்பத்தோடு இருப்பார், குடும்பத்தில் சண்டை சச்சரவோடு இருப்பார், அவன் மகா புருஷனை விட்டு பிரிஞ்சிருப்பா. முழங்காலை நம்புகிறவர்கள் முற்றும் தோற்றவர்கள். விசுவாசமே உலகத்தில் உள்ள அத்தனை காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை இழுத்து கொண்டு வரும். அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. அப்படி விசுவாச வீரர்கள் அவங்க வாழ்க்கையில் வெட்கப்படவில்லையா? அதை வாசிக்கட்டுமா? அருமையான தேவர்களே, அங்கே எபிரேயர் 11வது அதிகாரத்திலே விசுவாச வீரர்களுடைய பட்டியல்கள் இருக்கு. எதனால, எந்த காரியத்தில் அவங்க விசுவாச வீரர்களாக இருந்தார்கள்? அதே எபிரேயர் 11வது அதிகாரம் 16வது வசனத்திலே, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் அதுக்கு முந்தின இருக்கிற 12 வசனத்தை வாசிங்க. அது என்ன சொல்லுகிறது? நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி வாசிக்கிறேன் பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே ஏனோக்கு, விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே சாராள். இப்படி இந்த விசுவாச வீரர்கள் வெட்கப்படவில்லையா? ஏன்? ஹல்லேலூயா. அதுதாங்க அவர்களை வாழ வைத்தது. அதில் சொல்லி இருக்காங்க, நான் ஒரு 10 பேர் சொல்கிறேங்க, ஒருத்தரும் நல்லவன் என்று நான் சொல்லலை, அவங்களுக்கு தெரியும். தேவனே சர்டிஃபை பண்ணிட்டாரு, நல்லவன் ஒருவனும் இல்லை.
இங்கே தான் நீங்கள் மாட்டிட்டுருக்கீங்க. அங்கிள், நான் ஒரு நல்லவனாக இருந்தால் விசுவாசிக்க முடியும். இல்லை அருமையானவர்களே, நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்தாலே நீங்கள் விசுவாசிப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் நல்லவர்களாக மாறுவீர்கள். ஆனாலும் உங்களுடைய கீழ்ப்படிதலிலே 120 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் வாழப்போகிறீங்க. அத்தனை நாட்களிலும் அநேக காரியங்களில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய கீழ்ப்படிதலில் குறைவு இருக்கும். அவைகளின் மத்தியிலும் நீங்கள் குற்ற மனப்பான்மையிலிருந்து வெளியே வந்து, குற்ற மனசாட்சியிலிருந்து வெளியே வந்து திடமாக தேவனை நம்புவீர்கள், விசுவாசிப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஏனென்றால் அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசமே தரித்திரத்தை விரட்டுகிற ஜெயம். அந்த விசுவாசமே பாவத்தை விரட்டுகிற, குற்ற உணர்வை விரட்டுகிற, பயத்தை, தரித்திரத்தை, சந்தேகத்தை, அவிசுவாசத்தை அகற்றுவது அந்த விசுவாசம் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. யாரை எடுத்துக்கிடுங்க, சரி, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே பரிசுத்தவான்கள். அதாவது ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே பரிசுத்தவான்கள். ரைட்? விசுவாசத்தினால் மாத்திரம்தான் பரிசுத்தமாக முடியும். நான் நல்ல பரிசுத்தமாக இருந்து பரிசுத்தமாயிடுறேன்னா உனக்கு சிலுவையே வேண்டாம். சிலுவையிலே நடந்த அந்த மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் பிளஸ்ஸிங்கே வேண்டாம். ரைட்? நான் நல்ல பர்ஃபெக்டாக வாழ்ந்து நீதிமான் ஆயிடுவேன், உனக்கு சிலுவை வேண்டாம். ரைட்? வாசிக்கட்டுமா? ஒரு வசனம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி வசனம் மிக மிக முக்கியம். உங்களுடைய கிரியையினால் அல்ல, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை விசுவாசிக்கிறதுனால ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. என்ன எக்ஸ்சேஞ்சுனா, அவர் மேலே இருந்த நீதியை தூக்கி என் மேலே வச்சுட்டாரு. இப்பொழுது நான் நீதிமான், அவர் பாவமானார். அவர் மேலே இருந்த பரிசுத்தத்தை தூக்கி எனக்கு மேலே வச்சுட்டாரு. என் மேலே இருந்த பாவத்தை தூக்கி அவர் மேலே வைத்துட்டாரு. இப்பொழுது அவர் பாவமானார், நான் பரிசுத்தவானானேன். வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி வசனம். அவரே, எவரே? இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். நீங்க சபை இன்னைக்கு எதை பேசுது தெரியுமா? மனுஷ பரிசுத்தத்தை பேசுது, மனுஷ நீதியை பேசுது, மனுஷ மீட்பை பேசுது. பைபிள் எதை பேசுது தெரியுமா? தேவ நீதியை பேசுது, தேவ பரிசுத்தத்தை பேசுது, தேவ மீட்பை பேசுது, தேவ ஞானத்தை பேசுதுங்க. அது விசுவாசத்தினால் மாத்திரமே பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவி மனுஷனிலே நீங்கள் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிசுத்தவானாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பல செய்திகளில் நம்ம அதை சொன்னதுனால இன்றைக்கி இது அநேகர் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே நல்லா முன்னேறி இருக்கிறீர்கள். அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த எக்ஸ்சேஞ்சை குறித்து அறிவு இல்லைங்க. ஆகையினால நீங்கள் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறீர்கள். ஆனால் அந்த எபிரேயர் 11 சொல்லியிருப்பாருங்க ஒரு லிஸ்ட்டு. அவர்களுடைய விசுவாசம் பாதிக்கப்படவில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். எந்த சூழ்நிலையில்? வாக்குத்தத்தம் வந்து 25 வருஷம் ஆயிற்று, 99 வயசு ஆயிற்று, இன்னும் அவன் மலடனாகவும் மலடியாகவும் இருக்காங்க. அப்பொழுது விசுவாசித்தார்கள். விசுவாசிப்பதற்கு ஏதுவில்லாதிருந்தும் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. தங்களுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையுமே மெடிடேட் பண்ணல, அவருடைய வார்த்தையை மெடிடேட் பண்ண. எப்பா சொன்னவர் உண்மை உள்ளவர், உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல இருக்குன்னு சொல்லிட்டாரு. நின்றுட்டாங்க, பிடிச்சிட்டான், தேவனுடைய வார்த்தையை பிடிச்சிட்டான். இன்னைக்கு தேவன் உங்கள்கிட்ட என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 1:31 சொல்றாரு. அதை அப்படியே பிடிச்சிடுங்க. திரும்ப வாசிக்கட்டுமா? தேவன் உங்களுக்கு என்ன பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அவரே, எவரே? இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நமக்கு நீதியும் நமக்கு பரிசுத்தமும் நமக்கு மீட்புமானார்.
எவ்வளோ பெரிய ட்ரூத்துங்க. 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கவனிக்கிறீங்களா? ஐயா, அவருக்கும் பாவத்துக்கு சம்பந்தம் கிடையாது, எனக்கும் பரிசுத்தத்துக்கு சம்பந்தமே கிடையாது. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தலும் என்று உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அப்பாவுக்கு தெரியும். ரைட்? இளைய குமாரன் நல்லவன் என்பதனாலே தான் அவங்க அப்பா நேசித்தாரா? ஏன் நான் உன்னை பெற்று தொலைச்சிட்டடா, என் அன்பு மாறாதுடா. நான் சிலுவையில் உன்னை பெற்று தொலைச்சிட்டப்பா, என் அன்பு மாறவே மாறாது. உனக்கு புரியலையே, நீ எப்படி என்ன விசுவாசிக்க முடியும்? எதற்காக அந்த நல்ல தகப்பன் கதையை சொன்னார்? இந்த ஒரே ஒரு சத்தியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தானங்க. அது என்ன சத்தியம்? எப்பா, நான் சிலுவையில் உன்னை பெற்று எடுத்துட்டேன், நீ இப்போ என் பிள்ளையாக இருக்கிறா, எனக்கு விரோதமாக எவ்வளவு அக்கிரமம் பண்ணினாலும் என் அன்பு மாறாது. அது அகாப்பே அன்பு. இட் இஸ் அன்கண்டிஷனல். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த 5:21 ரொம்ப முக்கியங்க. தேவன் நம்மை நீதிமானாக்க விரும்பலைங்க. தேவன் நம்முடைய கிரியைகளினாலே நாம் நீதியை பெற்றுக்கொள்ளுகிறவள் அல்ல. தேவன் அவருடைய நீதியை நமக்கு தரலங்க, அவரே நமக்கு நீதி ஆயிட்டாரு. இதை புரிஞ்ச பாருங்க, அநேக பாவ எண்ணங்கள்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஹல்லேலூயா. அவருடைய அன்பையும், அவர் உங்களை நிறைத்து வைத்திருக்கிறாரு, அந்த அன்கண்டிஷனல் அவருடைய அன்பையும் அவர் உங்களை நிறைத்து வைத்திருக்கிறாரு. அவருடைய ஆச்சரியமான தெய்வீக ஆற்றலினால் தேவன் உன்னை அந்த வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் நிறைத்து வைத்திருக்கிறாரு. இந்த இரண்டையும் அறிவதுதான் சத்தியத்தை அறிகிற அறிவு. இந்த ரெண்டையும் அறிகிற அறிவுக்கு நான் வளர்றதுக்கு தினந்தோறும் சீரியஸாக இருக்கிறேன். நான் ஏன் உங்களுக்கு இதை பிரசங்கிக்கிறது தெரியுமா? சீக்கிரட் ஒன்று சொல்லட்டா? உங்களுக்கு பிரசங்கிக்க சத்தியத்தை அறிகிற அறிவில் நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கிற என்னுடைய விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கிறது. நடக்கிறது என்ன? தேசத்தில் உள்ள வியாதிகள் நீங்குகின்றன. 2024 ஆண்டிலே நம்முடைய தேர்தல் வருகிறது பாருங்க, பாராளுமன்ற தேர்தல். அதிலே சுவிசேஷத்திற்கு சாதகமான ஒருவர் தான் பிரதம மந்திரியாக வருகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு சொல்லுறதுக்கு தைரியத்தை தந்தது என்னது? தினந்தோறும் இந்த சத்தியங்களை அறிகிற அறிவில் நான் வளர்ந்துட்டே இருக்கேங்க. பார்க்குறீங்களா? 2024 ஆண்டிலே வரப்போகிற தேர்தலில் சுவிசேஷத்துக்கு சாதகமான ஒரு நபர் தான் நம்முடைய தேசத்தில் பிரதம மந்திரியாக வருகிறார். எப்படி அப்படி தைரியமாக சொல்கிறீங்க? நான் சொன்னபடி தான் ஆகும்னு எனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை நான் மதிக்கிறவன், சலாம் போடுறவன், கும்பிடுறவங்க. மார்க் 11:23 நான் கும்பிடுறேன். எவனாகிலும் மலை போல இருக்கிற பிரதம மந்திரியை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று அவன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்றேன்னு சொன்னார. அவர் பொய் சொல்லுகிற தேவனா? நான் சொல்லிட்டேன், சமுத்திரத்தில் தள்ளிட்டேன், தள்ள வேண்டிய ஆளை. ஹல்லேலூயா. தேடியும் காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். எதனால இந்த தைரியம் வருது தெரியுமாங்க? இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறாங்க. முக்கியமான சீக்கிரட்டு, புதிய உடன்படிக்கையின் கண்ணாடியை போட்டு படிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ கிருபையை சத்தியத்தின்படி ஒவ்வொரு நாளும் நான் அறிந்து கொண்டே இருக்கிறேங்க. ரொம்ப சுவையுள்ளதா இருக்கிறதுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுங்க. ஒருத்தர் முன் வந்திருக்கிற பிரதர், உங்க செய்திகளை 100 மொழியில போடணும், எல்லா செலவையும் நான் ஏற்றுக்கொள்றேன். ஹல்லேலூயா. நான் சும்மா இருப்பேங்க, இந்த செய்தி வையகத்தையே வாழ வைக்கும். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட். வாட் a loving daddy you have. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அங்கே ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. ரைட்? எனவே அவன் விசுவாசிக்கிறான், விசுவாசத்தினால நீதிமான் ஆகிறான். அவனுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. பாருங்க, அதே கிருபை உங்களுக்கு இருக்குங்க. எப்படி சொல்றீங்க அங்கிள்? எப்பா, அந்த கிருபை தான் உனக்கு விசுவாசத்தை தந்தது, அந்த விசுவாசம் தான் உனக்கு ரட்சிப்பை தந்தது, அந்த கிருபை தான் என் செய்தியை உனக்கு புரிய வைக்குது.
இப்போ நான் 20 நிமிஷம் பேசியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து கேட்கறதுக்கு காரணமே கிருபை தாங்க. அந்த கிருபை என்ன தந்தது? உங்களுக்கு விசுவாசத்தை தந்தது. அந்த கிருபை தான் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது பாருங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையானவர்களே, உங்களுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சிட்டு அந்த கிருபையை குறித்து அறிகிற அறிவில் வளருங்க. ரைட்? கர்த்தர் நல்லவர் பாருங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. அதே ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஓகே ஐயா, ஒருவனும் நல்லவன் கிடையாது. இருந்தவன்ல கொஞ்சம் பெட்டர் நோவாவை, அதனால தான் செலக்ட் பண்ணார். எத்தனை பேர் புரியுது? அவன் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமான். நானும் அப்படி இல்லை தெரியுமா? எபிரேயர் 10:14 என்ன சொல்லுது? யூ ஆர் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். யுவர் ஸ்பிரிட் மேன் இஸ் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட் ஆன் த டே ஆஃப் யுவர் சால்வேஷன். நீ என்னைக்கு மறுபடி பிறந்தையோ அன்றைக்கு நீ பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறாய். எபிரேயர் 10:14, கொலோசியர் 2:10. உங்களுடைய ஆவி மனுஷன் இல்லை. ஏன்? That is the supernatural power of that unique sacrifice. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே தேவன் நிறைவேற்றின அந்த ஒப்பற்ற ஒரே பலியினுடைய சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங் என்ன தெரியுமா? You have been made God's righteousness. You have been sanctified. You have been perfectly perfected. அப்பழுக்கற்றவன் நீ. நோவா அப்படி கிடையாதுங்க. ஆபிரகாமும் அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிலே, பழைய ஏற்பாட்டில் சில தேவனுக்காக எழும்பி பிரகாசித்திருக்காங்களே, ஒருவரும் உன்னை போல என்னை போல அந்த அளவுக்கு ஒருவனும் பரிசுத்தவான் கிடையாது. ஒருவரும் பரிசுத்தமாக்கப்படவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் அவர்களுக்காக சிந்தப்படவில்லை. உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய மாம்சத்தையும் நமக்காக கிழித்து நமக்கு பானம் பண்ணவும் புசிக்கவும் கொடுத்திருக்கிறாரே. அதை மாதந்தோறும் நீங்கள் பானம் பண்ணுகிறீர்களே, அவருடைய மாம்சத்தை மாதந்தோறும் புசிக்கிறீர்களே. எனவே நீங்கள் எந்த அளவு நீதிமான்? நீங்கள் தேவர்களாகவே இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க யோவான் 6வது அதிகாரம் 58வது வசனம். இந்த சிராக்கியெல்லாம் நோவாவுக்கு கிடையாதுங்க. ஆபிரகாம், தாவீது, நெகமியா, யோசுவா, மோசே ஒருத்தருக்கு கிடையாதுங்க. எந்த சிராக்கியம்? இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சம் அவர்களுக்கு இல்லை, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் அவர்களுக்கு இல்லை. யோவான் 6:58 என்ன சொல்லுகிறது? நீங்கள் என்னுடைய மாம்சத்தை புசித்து நீங்கள் என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனால உங்களுக்கு மரணமே கிடையாது. தட் இஸ் த காஸ்ட். அது அவ்வளவு விலைக்கிரயமானது. உங்களுக்கு சாவாமையை தரக்கூடிய அளவுக்கு அது விலையேற பெற்றது. எது? அவருடைய மாமிசமும் அவருடைய ரத்தமும். நம்முடைய சாவை விட, நம்முடைய மரணத்தை விட அது பெருசு இல்லையாப்பா? யோசிங்க. ஹல்லேலூயா. அதை விட இன்னொரு படி நான் சொல்றேன், எல்லாமே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைங்க. நாமும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறோமா? வாசிங்க யோவான் 6:52. நீங்கள் என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை புசிக்கிறதுமா, என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனால we are together one. We became one. That is the price of the flesh and the blood. இயேசு கிறிஸ்துவுடைய மாமிசத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்துக்கும் உள்ள அந்த எஸ்டிமேட் என்ன தெரியுமா? கிரயம் என்ன தெரியுமா? மதிப்பு என்ன தெரியுமா? நம்மையும் தேவனையும் ஒன்றாக்கி விட்டது. ஹல்லேலூயா. இவன் இந்த சத்தியத்தை எல்லாம் அறிந்தால் தாங்க நீங்கள் யாரை மாதிரி பேச முடியும்? இயேசுவை போல பேச முடியும். நீங்கள் பவுலை போல பேச முடியும். நீங்கள் ஜான் ஏ சிங்கை போல பேச முடியும். இயேசு கிறிஸ்து சொன்ன 7 வசனங்களை தியானிங்க. அதை குறித்து அறிய விருப்பமானால் 1111க்கு கூப்பிடுங்க. எப்பவுமே என்னை கூப்பிடலாம். பிரதர், எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள். அது என்ன 7 வசனம்? அருமையான தேவர்களே, கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த சத்தியத்தை எல்லாம் அறிந்து கொள்ள நன்மையும் கிருபையும் தானாகவே நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது.
வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து. நீங்கள் நன்மையையும் கிருபையும் தேடி எங்கேயும் போக வேண்டியதில்லை. எப்படி ஒரு ஒரு ஏரிக்குள்ள அல்லது ஒரு ஆற்றுக்குள்ள நீங்கள் மண்ணை தோண்ட 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 கீழே போக போக தண்ணீர் தானாகவே உள்ளே வந்துடும். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கலாம். அதே போல் வசனத்தை தோண்ட 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 விசுவாசம் ஊறிக்கிட்டே இருக்குது. அந்த விசுவாசத்தில் என்ன இருக்குது? வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனை இருக்குது. வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. ஹல்லேலூயா. ஆரோக்கியம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, களி கூறுதல் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது, அற்புதங்கள் இருக்கின்றன. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீங்கள் வேதத்தை சரியாக புரிந்து வாசிக்க தெரியாததுனால தான் நான் அந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒரு சகோதரி மலேசியாவிலேருந்து அழைச்சாங்க, பிரதர் நான் காலைதோறும் 2 மணி நேரம் பைபிள் வாசிக்கும் பிரதர். சரி சிஸ்டர், உங்கள் சூழ்நிலை என்ன? எனக்கு இத்தனை கோடி ரூபா கடன். எவ்வளோ நாளும் 2 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறீங்க? அது நான் 20 வருஷமாக வாசிக்கிறேன். எல்லாமே பிரச்சனை. ஏன்னா தப்பாக கண்ணாடியை மாட்டி விட்டாங்க, பழைய ஏற்பாட்டின் கண்ணாடியை மாட்டிட்டாங்க. நீங்களும் வாழ்க்கையில் மாட்டிட்டீங்க. கடன் பிரச்சனை, குழப்பம், பிரிவினைகள், கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லை, கணவன் இன்னும் ரட்சிக்கப்படலை. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு 3 மாதங்கள் பைபிள் வாசிக்கிற நல்ல ஹேபிட் உங்களுக்கு இருந்தால் 3 மாதம் அதை நிறுத்திட்டு இந்த புஸ்தகங்கள் நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். இப்போ 66 புஸ்தகம் இருக்குங்க. என்கிட்ட ஒரு 14 புக்ஸ் இருக்குது. 67லேருந்து 70 புஸ்தகம்னே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 14 புஸ்தகங்களும் வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு பரவு சேர்த்து கொள்ளலாம். பைபிளை தான் அவ்வளோ அழகாக எழுதி கொடுத்துருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், நோவாவை விட, ஆபிரகாமை விட, தாவீதை விட, காலேபு யோசுவாவை விட நம்முடைய ஸ்டாண்டர்டு ரொம்ப சூப்பர் நேச்சுரல் ஸ்டாண்டர்டுங்க. ஏனென்றால் நாம் அதிக கிருபையை பெற்றிருக்கிறோம். சில வசனங்களை நான் சொல்லும்போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள விடுங்க. பாருங்கள், நோவாவை விட நாம் மேலானவர்கள். காரணம், ஒரு அரடஜன் காரணம் பார்ப்போமா இல்லையா? நோவாவுக்கும் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உங்களுக்கும் கிருபையினால தான் நீங்கள் இந்த செய்தி உங்களுக்கு புரியுது. கிருபை தான் உங்களை ரட்சித்தது. ஆனால் அந்த நோவாவை விட, அந்த நோவா விசுவாசித்தான் பாருங்கள், அதை விட பெரிய அளவில் உங்களால் விசுவாசிக்க முடியும். காரணம் என்னவென்றால், அந்த ஒப்பற்ற ஒரே பலி. நோவாவுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த 2 வசனம் ரொம்ப முக்கியம். எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14, ஹீப்ரூ 10:10. ஐ ஷால் ரீட் ஃபர்ஸ்ட். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அதே ஹீப்ரூ 10:14, எபிரேயர் 10:14, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். You have been perfectly perfected. You are not going to be on the day of your salvation. என்றைக்கு நீங்கள் மறுபடி பிறந்தீங்களோ அன்றைக்கே நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். காரணம் அந்த பலி. நோவாவுக்கு அந்த பாக்கியம் இல்லை. ரைட்? இந்த சத்தியத்தை அறிஞ்சிங்கன்னா நீங்கள் விசுவாசத்திலே பெருகுவீர்கள். இரண்டாவது, அவனை விட நாம் எதில் சிறந்தவர்கள் தெரியுமா? அவன் கஷ்டப்பட்டு தான் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சான். கூகுளில் தேடினா 40 வருஷம் பேழையை கட்டினான்ட்டு வருது. சிலர் 120 வருஷங்காங்க. ஏதோ பல ஆண்டுகள் இரவும் பகலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு இரவும் பகலும் ஒரு பேழையை கட்டினா. அதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வேணும். நம்ம இன்னைக்கு என்ன சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணுறோன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டான் இல்லை? நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்டார். இப்போ நமக்கு கஷ்டமே கிடையாதுங்க, கஷ்டமே கிடையாது. ரைட்? உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு இருக்க, அதுக்கு பதிலாக பழைய செய்தியில் கேளுங்க.
நெருக்கமான வாசல் வழியாக வரணும்னு இருக்காரு. அதுக்கு பழைய செய்திகளை கேளுங்க. எண்ணாகமும் 33:55 புரியாதவர்கள் உபத்திரவத்திலையும் முள்ளிலையும் நெருக்கத்தில் தான் வாழுவீங்க. ஐயா, பவுல் அடிபட்டானே, அப்போ எங்களுக்கு அடி கிடையாதா? இதை கேட்கிற அருமையான ஊழியர்களே அல்லது விசுவாசிகளே, எலிமா தொல்லை பண்ணுறான். ரைட்? யாரை? பவுலை. பவுல் என்ன செஞ்சார்? எலிமாவுக்கு என்ன செய்தாரோ அதே ஆசீர்வாதத்தை அவரை அடித்தாங்களே அவருக்கு செய்திருந்தால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா இல்லையா? எலிமாவை என்ன செஞ்சான்? குருடாக்கிட்டான். அதே போல் அவனை அடிக்க வந்தவர்களை குருடாக்கி இருக்கலாம், ஊமையாக்கி இருக்கலாம், கையை இங்கேயே நிறுத்தி இருக்கலாம். எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஹல்லேலூயா. பேசினா தானே போதுமே. இயேசு கிறிஸ்து பேசிதானே பவுலை குருடாக்கி அவனை ரட்சித்தாரு. எலிமாவுடைய எஜமான் விசுவாசம் வைத்தான்னு எழுதிருக்கு. எதனால? ஒரு வார்த்தை பேசுனதுனால தானே. ஏன் அந்த பவுல் பேசுறதுக்கு மறந்து போனான். ரைட்? எல்லாரும் அடிக்க வராங்க. ஒரு 100 பேர் வந்தாங்கன்னு வைங்களேன், ஒரே வார்த்தை சொல்ல, எல்லா கையும் 3 நாளைக்கு இப்படியே இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு, எப்பா எங்கள் கை இப்படி நின்று போச்சு, என்ன செய்யணும்? வாழுவோம் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியை நீ 100 செய்தி கேளு, உன் கை நார்மல் ஆயிரும். ரட்சிக்கப்பட்டிருப்பான்ல. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அதுதாங்க பைபிள். இயேசு கிறிஸ்து அந்த பவுலுடைய அந்த உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ளலை. 3 நாள் குருடாடுறான். அவன் ரட்சிக்கப்பட்டு பெரிய ஊழியன் ஆகிட்டான் பாருங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? பாருங்கள், அதை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நோவா ரொம்ப கஷ்டப்பட்டு இரவும் பகலும் என்ன செஞ்சான்? பேழையை கட்டினான். இப்போ வேண்டியதே இல்லைங்க. பரலோகத்தின் திறவுகோலாகிய அத்தாரிட்டி நம்ம நாக்கில் வச்சிருக்கிறார். ரைட்? இன்னும் அவன் என்ன கஷ்டப்பட்டான்? பலிபீடம் கட்டிட்டு கிடந்தான். நம்ம பலிபீடமே கட்ட வேண்டியதில்லை. இதை பற்றி தவறான உபதேசம் நிறைய இருக்குது. உங்கள் பலிபீடத்தை சரி பண்ணுங்க. உங்கள் பலிபீடம் சரியாக தாங்க இருக்குது. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், உங்களுடைய ஆவி மனுஷனில். ஓகே, அவர் கஷ்டப்பட்டு பலிபீடம் கட்டினா அந்த கஷ்டமும் நமக்கு இல்லை. ஏனென்றால் ஒரே ஒப்பற்ற பலியாக இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்து விட்டார். ஹியர் ஆஃப்டர் தேர் இஸ் நோ மோர் சாக்ரிஃபைஸ். ரைட்? அடுத்து பாருங்க, அவனுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லை, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இல்லை, இயேசு கிறிஸ்துவுடைய மாமிசம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் இருக்குதா? இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இருக்கிறது. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. இவைகளை எல்லாம் நீங்கள் அறிகிற அறிவிலே பெருகுகிறதுனால தான் உங்கள் விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை கேட்டு விசுவாசத்தில் பெருகுங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க. இன்றைக்கி நடக்கிறது என்ன தெரியுமா? சபைகளிலே ஊழியங்களிலே நடக்கிறது. ஒரு பழமொழி சொல்லுவார்கள் பாருங்கள், வேலியே பயிரை மேய்ஞ்சுதான். பயிரை பாதுகாக்க வேண்டிய வேலியே பயிரை சாப்பிட்டுட்டாங்க. அதே போல் விசுவாசத்தை விருத்தி செய்ய வேண்டிய ஊழியர்களே விசுவாசத்தையே சாப்பிட்டுடுறாங்க, எம்டி ஆக்கிடுறாங்க. 8 மணிக்கு ஆராதனைக்கு வரும்பொழுது இருக்கிற விசுவாசம், நீங்கள் அந்த ஆராதனை முடிந்து 10 மணிக்கு வெளியே போகிறீங்களா, உங்களுக்கு இருக்கா? வாஸ்ட் மெஜாரிட்டி இருக்காது. 8 மணிக்கு படியேறி போவீங்க உங்கள் ஆலயத்துக்கு, 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் செய்தி கேட்குறீங்க. அதில் என்ன செய்கிறாங்க? விசுவாசத்தை சாப்பிட்டுறாங்க. வேலியே பயிரை மேய்ஞ்சிருது. ஏன்? சுயநீதியை கற்றுக் கொடுக்கிறார்கள். ரோமர் 10வது அதிகாரம் 2 மற்றும் 3, 4வது வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இன்றைக்கு தலைப்பு என்ன? விசுவாசத்தின் ரகசியம், சீக்ரெட்ஸ் ஆஃப் ஃபெய்த். அந்த விசுவாசம் பெறுகிறதுக்கான ரகசியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ரோமர் 10வது அதிகாரம் 2, 3, 4வது வசனங்கள். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள்.
விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். எங்கெங்கெல்லாம் மனுஷன் எந்தெந்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பிரசங்கிக்கிறார்களோ அந்த வேலியானது பயிரை மேய்கிறது. விசுவாசத்தினால் மாத்திரமே வரக்கூடிய தேவ நீதியை பற்றி நாலேஜுங்க 90% ஊழியர்களுக்கு இல்லை. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். நீ பக்தியாய் வாழ்ந்து நீதிமான் ஆக முடியும் என்றால் சிலுவையை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறாய். விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நீதிமான் ஆக முடியும். அந்த விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதியை குறித்த அறிவு இருந்தால் தேவனுக்கு கீழ்ப்படிவது எளிதாக இருக்கிறது. அருமையானவர்களே, அவர் மேலே ரொம்ப லவ் வந்துடுதுங்க. அந்த அன்பு நமக்கு ஒரு பவரை ஜென்ரேட் பண்ணுது. அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதை எளிதாக்கி விடுகிறது. ஒருவன் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனாலே தான் நீதிமான் ஆக முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து வந்தே இருக்க வேண்டியது இல்லையே, ரைட்? சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதற்காக ஜீவனை கொடுத்தார்? அந்த 613 பிரமாணங்களையும் என்னுடைய பிள்ளைகளால் நிறைவேற்ற முடியாது, நிறைவேற்ற முடியவில்லை. எனவே அதற்குரிய உச்சபட்ச தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டு அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளுக்கு ஒரு முடிவு கட்டிட்டாரு. கொண்டார், தகர்த்தார், ஒழித்தார், ரைட்? இப்போ விசுவாசத்தினால் மாத்திரம்தான் ஒருவன் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க முடியும். அருமையான தேவர்களே, நீங்கள் கேட்கிற பிரசங்கத்தை செக் பண்ணி பாருங்கங்க. அது அந்த வேலி பயிரை மேயுதா, பயிரை பாதுகாக்குதா? விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறதா, விசுவாசமாகிய கப்பலை ஊன்ற கட்டுகிறதா? கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். உங்களில் அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, நிறைய ஆசீர்வாதங்களை இழந்துட்டீங்க. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வேற ஒரு நபரோடு கணவன் வாழுகிறான், பிள்ளைகள் கீழ்ப்படியல்ல, திருமணம் ஆகவில்லை, திருமணமானால் குழந்தை பாக்கியம் இல்லை. அத்தனைக்கும் காரணம் நீங்கள் தவறான போதனைகளை கேட்டு உங்கள் விசுவாசமாகிய கப்பலை நொறுக்கி வச்சிருக்கீங்க. நீங்கள் தான் பொறுப்பு, உங்கள் பாஸ்டர் பொறுப்பு இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் ஓப்பனாக இருக்குங்க. சரியான சத்தியத்தை கண்டுபிடித்து விசுவாசமாகிய கப்பலை ஸ்திரப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்குது. கர்த்ததாமே உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையிலே கஷ்டப்படுறதுக்கு பலன் இருந்தால் தவறான, அதாவது பயிரை மேறுகிற வேலியை, உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துகிற பிரசங்கத்தை கேட்டு இன்னும் வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு, இன்னும் வாழ்க்கையில் ஏதாவது இழக்கிறதுக்கு இருந்தால் அந்த பிரசங்கத்தை கேளுங்க. இல்லைன்னா துணிஞ்சு எழும்புங்க. சொல்லுங்க, பாஸ்டர் 5 வருஷம் உங்கள் பிரசங்கத்தை கேட்டேன், எங்கள் வீட்டை இத்தனை பிரச்சனை கூடிட்டு. 10 வருஷம் உங்கள் பிரசங்கத்தை கேட்டேன், என் புருஷன் இறந்துட்டான். வேற என்ன, என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆனால் குழந்தை இல்லை, நான் வாழ்க்கையில் தன்மையிலே தவித்து கொண்டு இருக்கிறேன். என்னைக்கு மகளே உங்கள் பாஸ்டர்கிட்ட போய் இதை கேட்க போகிறா? அவர் பயிரை மேய்கிற வேலியாக அல்லவா இருக்கிறார். விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துகிறார, அவருக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டாமா? 2 கெடுக்கிறாங்கங்க. இந்த 2 தாங்க சத்தியம். தேவன் உங்கள் மேலே நிபந்தனை இல்லாத அன்பு வைத்திருக்கிறார் என்பதை தைரியமாக பிரசங்கிக்க முடியாதவர்கள் பயிரை மேய்கிற வேலிகள், ரைட்? 2வது, இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்யத்தக்க வல்லமையினால் தேவன் உன்னை அலங்கரித்து வைத்திருக்கிறார். இந்த 2 சத்தியத்தையும் போதிக்காதவர்கள் விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துகிறவர்கள். அவர்கள்லாம் மிஞ்சின நீதிமான்கள். நல்ல தகப்பன் கதையில் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை சொல்ல பயப்படலைங்க. நீ எவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் என் அன்பு மாறாது. அதாங்க எல்லாம் சத்தியம். அவர் அதில் தைரியமாக சொல்கிறாரு. உங்கள் பாஸ்டர் என்ன சொல்கிறாரு? எப்பா இப்படிலாம் சொல்லி கொடுத்தா வாலிபர்கள் விழுந்துருவாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் வாலிபர்கள் அத்தனை பேர் விழுந்து தான் கிடக்கான் மொபைல் ஃபோனில், ஃபோனோகிராஃபிக்கு. நீ ஆண்டவருடைய அன்பை சொல்லி கொடுப்பா, அவன் விடுதலை அடைவான். தேவன் அவனை எப்படிப்பட்ட ஆற்றலினால் அலங்கரித்து வைத்திருக்கிறார், அதை கற்றுக்கொடுது. அப்போ மொபைல் ஃபோனை பார்க்க ஒரு ஆசை வருது, அவன் தன்னுள் உள்ள ஆற்றலை கட்டவிழ்ப்பார். பல போசாத்தாரே, இந்த கெட்ட படத்தை பார்க்கறதுக்கு எண்ணத்தை எனக்கு கொண்டு வர்ற பிசாசு அப்பாலே போ, அவன் சொல்லுவான், பாவத்திலிருந்து விடுதலை அடைவான் இல்லையா? இப்போ அவன் நாவுக்கில் இருக்கிற அதிகாரத்தை அவனுக்கே நீ சொல்லி கொடுக்கல, ஏன்னா உனக்கே தெரியாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். விசுவாசத்தை பெருக பண்ணுகிற செய்திகளை மாத்திரம் 3 மாதங்களுக்கு கேட்பேன் என்று நீங்கள் உறுதியாயிருங்கள். விசுவாசத்தில் உள்ள ரகசியங்கள் அத்தனையையும் ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அப்படியே ரிசீவ் பண்ணுறீங்களா? இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவர்களே, உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தை நான் கட்டவிழ்க்க போகிறேன். முக்கியமான ஒரு வேலைக்குள்ளே இருக்கு. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. எனக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பின் பிதாவே, பரலோகத்தின் திறவுகோலை என்னுடைய நாவிலே தந்திருக்கிற தேவனுடைய ஆவியானவரை உமக்கு நன்றி. இந்த பிள்ளைகளை பிடித்திருக்கிற அவிசுவாச பிசாசு அப்பாலே போ சாத்தானே, என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. இவர்கள் விசுவாச வீரர்களாக உயருகிறார்கள், விசுவாச வீராங்கனையாக பெருகுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினால சத்தியத்தை சரியாக பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை மாத்திரம் கேட்கிறாங்க. இவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகிறது. இவர்கள் வசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனாலே தேவர்களாக இருக்கிறார்கள் என்கிற அந்த மேலான விசுவாசம் இவர்களை சூழ்ந்து கொள்ளுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தமக்கு கற்றுத்தந்த இந்த பாடத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாமல் இருக்க, நீர் கற்றுத்தந்த சகல சத்தியத்தையும் நாங்கள் மறவாமல் இருக்க ஆவியானவரே எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் திரையிலே காண்கிறது ஒரு நல்ல நிலம். நல்ல நிலத்தில் விதை உளுந்தாதான் 100 மடங்கு வரும். இது ரொம்ப நல்ல நிலம். எனவே இது 1000 மடங்கு உங்களுக்கு பெருகி வரும். இயேசுவின் நாமத்தினால இந்த நிலத்தில் விதைக்கிற அந்த விதையானது 10,000 மடங்காக பெருகி இது விதைக்கிறவர்களுக்கே வந்து சேருவதாக, இன்னொரு 10,000 மடங்கு பெருகி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸுக்கு வருவதாக, இந்த செய்திகளை உலகெங்கும் பறைசாற்ற 100 சேட்டலைட் 100 மொழிகளிலே நாங்கள் இதை வெளியிடத்தக்கதாக ஆவியானவர் இந்த ஊழியத்தை பெருக பண்ணுவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.